வாங்க இன்றைக்கி வந்து நம்ம பச்சரிசி பாசிப்பயிறு கஞ்சி தாங்க நம்ம வந்து வைக்க போகிறோம். இது வந்து ஜுரம் அடித்தவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. வாங்க இன்றைக்கி வந்து நம்ம பச்சரிசி பாசிப்பயிறு கஞ்சி தாங்க நம்ம வந்து வைக்க போகிறோம். இது வந்து இந்த அளவுக்கு வந்து அரை அளவுக்கு வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி காயட்டும். ஒரு மூடியை வச்சு நம்ம வந்து மூடிடலாம். தண்ணி காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நான் இந்த டம்ளரால் வந்து 2 டம்ளர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க அரிசி. இது வந்து 3/4 அளவுக்கு வந்து பாசிப்பயிறு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது ரெண்டையும் நல்லா நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாங்க. அலசி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் தண்ணியில். பாருங்கள் நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. நம்ம வந்து அலசி வச்சுருக்க அரிசி வந்து பாசிப்பருப்பையும் போட்டுக்கலாம். பாருங்கள் அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து தேவையானது உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல் உப்பு, அப்புறம் வந்து ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனும் மிளகு ஒரு 1/2 ஸ்பூனும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாங்க. அது அப்படியே நல்லா வேகட்டும், நல்லா வாசத்துக்காக. நல்லா வேகட்டும் 10 நிமிஷம். பாருங்கள் பொங்கி வருது. கொஞ்சம் திறந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். மண்பானைனா கீழே கொஞ்சம் அடி பிடிச்சிருங்க. அப்போக்கப்போ நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும். நம்ம சாதா பாத்திரம்னா அவ்வளோ இது ரொம்ப தேவையில்லை. பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு கஞ்சி. இதுக்கு வந்து பருப்பு துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதையும் அரைச்சிடலாம். நம்ம கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கூலாக வெந்துருச்சு. அவ்வளோதான், இறக்கிற வேண்டியதுதான். வாங்க இந்த நம்ம கஞ்சி வச்சதுக்கு வந்து இந்த மாதிரி துவையல் அரைச்சா நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், பருப்பு, அதுக்கப்புறம் வந்து 3 மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டு, இது 3ஐயும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்குனதுக்கப்புறம் பூண்டு வந்து கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கலாங்க. நல்லா வாசத்துக்காக நல்லா சூட்டோடையே போட்டுக்கலாம். இறக்குனதுக்கப்புறம் போட்டுக்கிட்டா நல்லா வாசமாக இருக்குங்க. பாருங்கள் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பருப்பு துவையல் வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு கஞ்சி. டிஃபனுக்கு பதிலாக இதை கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல வாசமாகவும் நல்ல மணமாகவும் இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்கும்.